இன்றைக்கி நாம் காடுங்கிற கவிதையை பார்க்க போகிறோம். இதை எழுதியவர் பழனி பாரதி. இவர் பற்றிய குறிப்பு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மகத்துவமிக்க குணங்களை மனிதன் இழந்து வருவதனால மனிதர்களை விட விலங்குகள் மேலானவையாக என்னும் கருத்தை காடுங்கிற கவிதை வழியாக பதிவு செய்கிறாரு. விலங்குகள் ஒவ்வொன்றும் அவற்றுக்கென தனி பண்புகள் இருக்குது. அப்பண்புகளால் அவை அடையாளம் காணப்படுது. மனிதன் தனக்கென இருக்கும் தனிப்பண்புகளை இழந்து நிற்கிறான். கவிதை எழுதுவதற்காக கவிஞர் காகிதம் ஒன்று எடுக்கிறாரு. காகிதத்திலிருந்து எழுகின்ற மனம் கவிஞர் மூக்க துளைக்கிறது. காகிதத்திற்காக உலகம் முழுவதும் அழிக்கப்படும் காடுகளின் வாசனையாக அதை கவிஞர் உணர்கிறாரு. காகிதத்தில் எழுதிய மிருகம் ஒன்று காட்டுக்குள்ளே அழைத்து செல்வதாக கவிஞர் உணர்கிறாரு. காட்டில் உள்ள விலங்குகளோடு உரையாடுவதாக அவர் கற்பனை செய்கிறாரு கவிஞர். இந்த கற்பனை உரையாடல் இங்கே கவிதையாக இருக்குது. காட்டுக்குள்ளே இழுத்து செல்லப்பட்ட கவிஞர் அங்கு உள்ள விலங்குகளை பார்த்து தானாக அவற்றை போல ஒரு விலங்காக மாறணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக பிற விலங்குகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறாரு. காட்டு விலங்குகளும் கவிஞரிடம் பல கேள்விகள் எழுப்புது. உனக்கு போராட தெரியுமான்னு புலி கேட்குது. நன்றி மறவாமல் இருக்க தெரியுமான்னு நாய் கேட்குது. தன்மானத்தோடு வாழ தெரியுமான்னு கவரிமான் கேட்குது. அடுத்தவர் அழுக்க உன்னுடைய முதுகில் சுமக்க தெரியுமான்னு கழுதை கேட்குது. கடுமையான பாலைவனங்களை கடக்க முடியுமான்னு ஒட்டகம் கேட்குது. ஓட்டப்பந்தயங்களில் வெற்றி பெற முடியுமான குதிரை கேட்குது. வைக்கோல் கன்றுக்கும் உன்னால் பால் சுரக்க முடியுமான்னு பசு கேட்குது. என்னை போல பிறரை ஆசீர்வதிக்க தெரியுமான்னு யானை கேட்குது. இருட்டிலும் பார்க்க தெரியுமான்னு பூனை கேட்குது. இதுக்கப்புறம் கடைசியாக கங்காரு கேட்குது. ஆணும் பெண்ணும் பேதம் இல்லாமல் குழந்தையை வளர்க்க தெரியுமான்னு. அக்ரிணை என நாம் கருதும் விலங்குகள் எல்லாம் உயர்ந்த குணநலன்களோடு உலா வருகின்றன. உயர்வான நலன்களோடு வாழ வேண்டிய மனிதன் தன்னுடைய இழிவான குணங்களால் அக்ரிணையாக மாறிவிட்டான். எனவே விலங்காக மாற வேண்டும் என்றால் மனிதனாகத்தான் இருக்க வேணும் என்று கவிஞர் முடிவு செய்கிறாரு. காரணம் மனிதனே விலங்காகத்தானே இருக்கிறான். தன்னோட கவிதையை அவர் நிறைவு செய்கிறாரு பழனி பாரதி.